பொன்னி வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த குடிசையை வந்து போட்டு முடிச்சோன்னே வந்து அவங்கள அமுச்சு விட்டுட்டு வந்து குடிசையை பார்க்குறாங்க. உள்ளே போயிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அந்த குடிசையில வச்சிடுறாங்க. அடுத்து வந்து பொன்னி வெளியே போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குது. இவ என்ன இவ இஷ்டத்துக்கு பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்க வந்து ஒண்ணும் புரியாம வந்து மனசு கஷ்டத்தோட வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு நம்ம சக்தி. சக்தி, சண்முகம், அதுக்கப்புறம் சந்திரசேகர் எல்லாருமே வந்து கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். கூடிய சீக்கிரம் பொன்னியோட மனசு மாறும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நாளுக்கு நாள் பொன்னியோட பிடிவாதம் அதிகமாயிட்டே இருக்கு. அவ என்னை டோட்டலா வெறுத்துட்டாள்னா என்னால் தாங்கிக்கவே முடியாதுப்பா. பொன்னி இல்லாத வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடையாறு சக்தி. கவலைப்படாதடா, எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து பொன்னி மறுபடியும் வராங்க. வரும்போது காய்கறிகள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான சமையல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாமே வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன இவ என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து சமையல் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வந்து பொன்னி. அதையெல்லாம் பார்த்துட்டு வந்து அவளே தனியாக சமைக்க ஆரம்பிச்சிட்டாளா பார்த்தீங்கல்ல, அவகிட்ட எல்லாமே இருக்குது, கேடியாக தான் இருக்கா, நல்லா பிளான் பண்ணி தான் எல்லாமே செஞ்சுட்ருக்கா அப்படி சுந்தரம் சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் பிளான் பண்ணி செய்கிறதா, பாவம் அவளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அதை பார்த்துட்டு உங்களுக்குலாம் என்ன இருக்குது உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாரு சந்திரசேகர். என்னம்மாம்மா சும்மாவே கோச்சிக்கிறீங்க, நான் இப்போ என்ன சொல்லிட்டேன், என் வீட்டுக்காரர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் ஓவராக பண்ணுறீங்க. அவர் உண்மையை தானே சொன்னார், அவள் ரொம்ப திமிர் பிடிச்சவளா மாறிட்டா, எவ்வளோ திமிர் பார்த்தீங்களா அவளுக்கு, என்கிட்டயே அப்படி தான் பேசுகிறா அப்படின்னு பவானி சொல்கிறாங்க. இங்கே பாரு பவானி, தேவையில்லாத கதையெல்லாம் தலையிடாத, எப்போ பார்த்தாலும் உன் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி வந்து நிற்காத, எல்லாத்துக்கும் வந்து நிற்கிற அப்படி சொன்னோன்னே பவானி அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. வேலையை பார்த்துட்டு போப்போம் பவானி, எப்போ பார்த்தா சப்போர்ட்டுக்கு நின்றுட்டுருக்க அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே வந்து பொன்னியை போய் பார்க்குறாங்க சண்முகமும் சந்திரசேகரும். என்னம்மா நீ இது குடிசை தான் போட்டீங்கன்னா நீ தனியாக சமைச்சுக்க சமைச்சுக்க வேறு என்ன மாமா பண்ணுறது, சாப்பிடாமே இருக்கட்டுமா அப்படி சொன்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, அப்போ நான் சமைச்சு தானே மாமா ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா ஓ இஷ்டம்மா, ஆனால் நீ இப்படிலாம் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை பொன்னி, என் மனசு ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் ஃபீல் பண்ணிட்டு போகிறாரு. சண்முகம் என்ன பொன்னி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. இங்கே சக்தி இதெல்லாம் பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இதையெல்லாம் பார்க்குது பிரீத்தி வந்து அப்படியே பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சரி சொல்லிவிட்டு நைட்டு நிலா வெளிச்சத்தில் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க நம்ம பொன்னி. அந்த டைமில் கரெக்டாக என்ன பண்ணுறாரு, சாப்பாடு எடுத்துகிட்டு நேராக மேலே வராரு நம்ம சக்தி. வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு சாப்பிட்றாரு. அதை பார்த்துட்டு இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்னு, என்ன பொன்னி நம்ம ரொம்ப ஒன்றா சாப்பிட்லாம் தான் வந்தேன், நீ சமைச்ச சாப்பாடு எனக்கு கொடுப்பேன்னு பார்த்தேன், ஆனால் நீ கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன், அதனால தான் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன், இங்கே எதுக்கு வந்து சாப்பிட்றீங்க, உங்களுக்கு கீழே வந்து டைனிங் டேபிள் இருக்குல்ல அங்கே போய் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. நான் ஏன் அங்கே சாப்பிட்ணும், ஏன் பொண்டாட்டி கூட தான் நான் சாப்பிட்ணும், வந்துட்டார் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக வராங்க. சரி பொன்னி இப்போ என்ன, நான் குடிசையில் வந்து சாப்பிடக்கூடாது அவ்வளோதான், நான் உள்ளே என்ன கூப்பிட மாட்டேன், பரவாயில்ல பொன்னி நான் வெளியே உட்காந்து சாப்பிட்றேன், ஆனால் வெளியே உட்காந்து சாப்பிட்டாலும் உன் கூட சாப்பிட்ற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. எப்படியாவது போங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பொன்னியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எனக்கு பாரு இந்த சாப்பாடு நல்லாவே இல்லை, ஆனால் உன்னோட சமையல் மாதிரி வருமா, எப்படி வந்து வாசனை வருது, கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே அப்படியே திரும்பி சாப்பிட்றாங்க. சரி 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 நீ கொடுக்க மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதை பார்த்து பொன்னி டென்ஷன் ஆகிடுறாங்க, சிரிக்கிறாரு நம்ம சக்தி. அடுத்து வந்து சக்தி என்ன பண்ணுறாரு, சரின்னு சொல்லிட்டு பாய் தலைகாணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மேலே மொட்டை மாடியில் போகிறாரு. அதை பார்த்து பொன்னி டென்ஷன் ஆகிரு, இங்கே எதுக்கு எடுத்து போடுறீங்க, என்ன பொன்னி இப்போ இப்படி பேசுகிற, நீ உள்ளே கூப்பிட மாட்டேன்னு தெரியும் அதனால தான் வெளியே போடுறேன், என்னங்க நீங்கள் சும்மா தகராறு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, என்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காக வருவீங்களா, இங்கே பாரு மொட்டை மாடியில் யார் வேணாலும் படுத்துக்கலாம், நான் மொட்டை மாடியில் தானே படுத்திருக்கேன், நான் வந்து உள்ளே வந்து படுத்தேன், நீ அந்த உள்ளே படுத்திருக்க, நான் மொட்டை மாடியில் படுத்திருக்கேன், குடிசை உள்ள வரல நான் அப்படின்னா அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் இதெல்லாம் பண்ணுறது நீங்கள் கொஞ்சம் கூட சரியில்லை, மீன் வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்க, நான் எங்கே வெறுப்பேற்றுறேன் பொன்னி, நீ உள்ளே போய் படுத்துக்கோ, உனக்கு வந்து பயமாக இருக்கா சொல்லு, இல்லை நானும் உள்ளே வந்து படுத்துக்கிறேன் அப்படி சொல்ல வராரு. பொன்னியும் வந்து அப்படியே முறைக்கிறாங்க. சரி 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 முறைக்காத, நான் இங்கேயே படுத்துக்கிறேன், என்ன பொன்னி நான் இங்கே படுக்க கூட கூடாதா, நான் உன்னை டிஸ்டர்பாக பண்ண போகிறேன் அப்படின்னோடனே அப்படியே டென்ஷனாக எப்படியாவது போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் படுத்துக்கிறாங்க. பொன்னியை பார்த்து ரசிக்கிறாரு நம்ம சக்தி. அப்படியே பொன்னியை பார்க்குறாரு, நிலாவையும் பார்க்குறாரு. நிலாவை பார்த்துட்டு பொன்னி மனசு எப்போ மாறப்போகுதுன்னு தெரில, ஆனால் அது வரைக்கும் பொன்னிக்கு துணையாக நான் இருப்பேன், எப்போவுமே பொன்னியை நான் விட்டு தரவே மாட்டேன், அவள் என் மேலே கோவமாக இருக்கா, அந்த கோவம் மாறுற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன், அவளை விட்டு நான் விலகவே மாட்டேன், ஒரு நிழல் மாதிரி பக்கத்துலேயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிலாவை பார்த்து சொல்லிட்டு சக்தி வந்து தூங்குறாரு. இங்கே வந்து சக்தி ஒரு பக்கமும் பொன்னி ஒரு பக்கம் தூங்குறத பார்த்து சந்திரசேகர் யோசிக்கிறாரு. சக்தி இங்கே வந்து படுத்திருக்கேன், ஏன்ப்பா இங்கே வந்து படுத்திருக்கேன் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கப்பா பொன்னி இங்கே இருக்க வரைக்கும் நான் இங்கே தான் படுத்துப்பேன், அவளுக்கு பாதுகாப்பு வேணாவா, ஒரு கணவனா அவளுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது என் கடமை இல்லைப்பா அப்படின்னு சொன்னோன்னே சந்திரசேகருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இது எல்லாம் பார்க்குற பிரீத்தி செம கடுப்பாகிறாங்க. இதோட முடியுது.